கணேஷ்குமார் தலைமையில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவை ஒரு பனானா ரிப்பப்ளிக் விட கேவலமாக மாற்றியாச்சு. ஒரு ஜனநாயக நாட்டில் தார்மீக அதிகாரம் தான் முக்கியம், ஃபார்மல் அதிகாரம் முக்கியம் இல்லை. மாரல் அத்தாரிட்டி இல்லாமல் ஃபார்மல் அத்தாரிட்டி மாத்திரம் யூஸ் பண்ணி ஆட்சியை நடத்தினால் அது ஜனநாயக ஆட்சி அல்ல, அது மிகவும் அலங்கோலமான எதாட்சாதிகார ஆட்சி. கணேஷ்குமார் பேரை வச்சு அதிகாரிகளை த்ரெட்டன் பண்றாங்க. இந்த மாதிரி அநியாயம் இப்போ நடந்துட்டா 2009-2013 சுப்ரீம் கோர்ட் சொல்லி விவிபேட் கொண்டு வந்து வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அதை எலெக்ஷன் கமிஷன் கொன்னுட்டாங்க. சென்ட்ரல் இருக்கிற ஆளுங்கட்சி எப்படியாவது தமிழ்நாடு கேப்சர் பண்ணணும், பெங்காலை கேப்சர் பண்ணணும், எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகும். பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு நரேட்டிவ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க. இவிஎம்ல பிரச்சனை என்னன்னா வெப்பனைசேஷன் ஆஃப் தி எலெக்ஷன் சிஸ்டம் has taken place. India democracy gone through, it became a joke. பதவிக்கு வரணும், இது எம்எல்ஏ திருடு. So in the last 7-8 years election commission completely control கொண்டு வந்தாங்க. திசையும் சிலாஜித் கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வரக்கூடிய 5 மாநில தேர்தல் தமிழ்நாடு, அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா மற்றும் புதுச்சேரி. இந்த 5 மாநிலங்களில் ஒரு மிரக்கல் ஏற்பட இருக்கிறதா? மிரக்கல் எப்படி ஆந்திராவில் நடந்ததோ, எப்படி மகாராஷ்டிராவில் நடந்ததோ, எப்படி ஹரியானாவில் நடந்ததோ, இந்த மிரக்கல் யாருக்கு சாதகமாக? பீகாரில் எப்படி நடந்ததோ, அனைத்துமே பிஜேபிக்கு சாதகமாக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பிஜேபியின் பிரான்ச் ஆபீஸாக மாறிவிட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுப்புகிறது. இம்பீச்மெண்ட் நோட்டீஸை லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுசஸ்களிலும் 193 எம்பிக்கள் கொடுத்த பின்பு கூட கணேஷ்குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஒரு பிரஸ் மீட்டை வைத்து தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறார். எந்த விதமான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் எந்த நபர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அதே நபர் விதிமுறைகளுக்கான நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார் அந்த சேர். இதை தாண்டி மிக சீரியஸாக நாம் பேச வேண்டிய ஒரு விஷயம் எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரை பற்றின மிக ஆழமான கருத்துக்களை வெவ்வேறு மேடைகளில் தொடர்ந்து பேசக்கூடிய பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர், ஒரு மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய, ரொம்பவே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் தேவசகாயம் ஐயா அவர்கள். அவருடன் சந்தித்து பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. தேர்தல் தேதிகளை அறிவித்து விட்டார்கள். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கணேஷ்குமார். இவருடைய ஸ்டாண்டை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை அழிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள்? இன்னைக்கு எப்படி நாம் டிஎன் சேஷன் காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுடைய நம்பிக்கை இந்த அளவு ஆழமாக இருந்ததோ, அதற்கு எதிர்பாராத முறையில் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நமது இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம் என்ன கிடைச்சதுன்னா ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயகம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் ஒரு வாக்கு, அதை வைத்து அரசு எலெக்ட் பண்ணப்படுகிறது, செயல்படுகின்றது. அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதெல்லாம் டெவலப்மெண்ட் மற்றதெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது.
அதை பற்றி நம்ம போக விரும்பல. இப்போ நம்ம மற்ற சில நாடுகளில், ஆப்பிரிக்கன் நாடுகளில், நம்ம பக்கத்தில் உள்ள பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரி மற்ற நாடுகளில் நம்ம பரிகாசம் பண்ணுவோம், பனானா ரிப்பப்ளிக்ஸ் அப்படின்ட்டு. அதாவது சரியான ஜனநாயகம் இல்லை, தேர்தல் ஜனநாயகம் கிடையாது, தேர்தலே சரியா அங்கே நடக்கல, தேர்தல் கமிஷன் குளறுபடி பண்ணுது அப்படின்னு நம்ம பனானா ரிப்பப்ளிக்னு வார்த்தையை யூஸ் பண்ணோம். இப்போ கணேஷ்குமார் தலைமையில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவை ஒரு பனானா ரிப்பப்ளிக் விட கேவலமாக மாற்றியாச்சு. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 140-145 கோடி மக்கள் உள்ள நாடு, 100 கோடி வாக்காளர் உள்ள நாடு, ஒரு பனானா ரிப்பப்ளிக். அது தமிழ்ல அதுக்கு சரியான அர்த்தம் எனக்கு சொல்ல முடியல. இங்கிலீஷ்ல பனானா ரிப்பப்ளிக் சொல்லுவாங்க. அதாவது ஜனநாயகம்னு சொல்லுவாங்களே தவிர நடக்கிறது எதாச்சாதிகாரம். அதே மாதிரி தேர்தல் கமிஷன் நாட்டை மாத்திட்டு, தேர்தல் கமிஷன் எப்படி மாத்திட்டு இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது பொதுவான சொல்ற விரும்புறேன். ஸ்பெசிபிக்கா நீங்க கணேஷ்குமார் பற்றி பேசுனீங்க, இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் பற்றி பேசுனீங்க. இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் பார்லிமெண்ட்ல ஃபைல் நோட்டீஸ் இஷ்யூ ஆயிருக்கு. 199 எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ், 63 ராஜ்யசபா அண்ட் கிட்டத்தட்ட 132 லோக்சபா. ரெண்டு சேர்ந்து நார்மலி இந்த ரெண்டுல ஒன்று பண்ணா போதும். இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அகேன்ஸ்ட் 100 லோக்சபா எம்பிஸ் அல்லது 50 ராஜ்யசபா எம்பிஸ், எய்தர் ஆர். இந்த தடவை முதல் தடவையா போத் நடந்திருக்கு, 193. அப்புறம் என்னன்னா, என்ன ஒன்று ஆஸ்பெக்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா, இன்னைக்குள்ள அலையன்ஸ் பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மக்கள் அளித்த வாக்கு எல்லாமே உண்மையான வாக்குன்னு நம்பினா கூட 35% வாக்கு தான் ஆளுங்கட்சிக்கிட்ட இருக்கு. ஆளுங்கட்சிக்கு கோயலிஷனுக்கு ஓட் பேங்க் ஓட்டிங் ஸ்ட்ரெங்த் 35% ஆஃப் தி எலக்டரேட். அப்போசிஷனுக்கு ஓட் பேங்க் ஓட்டிங் ஸ்ட்ரெங்த் 65% ஆஃப் தி எலக்டரேட். டிவைடடா இருந்ததுனால நம்பர்ஸ் மே நாட் பி மோர். அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு நம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அது பிகாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட், அந்த மாதிரி வேற மாதிரி பிரச்சனைகள். டோட்டல் ஓட்டை பார்த்தா இன்னைக்கு அப்ராக்சிமேட்லி 65-35. அதாவது எதிர்கட்சி எம்பிகள் ரெப்ரசன்டிங் 65% ஆஃப் தி எலக்டரேட். நம்ம கான்பிடென்டா சொல்லலாம். இன்னைக்கு அதாவது MPs represent, அதாவது 65% of the people have expressed no confidence in the Chief Election Commissioner. அவனை இம்பீச் பண்ணி பதவியிலிருந்து நீக்குமாறு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. 7 சார்ஜ் ஷீட். அது இம்பீச்மெண்ட் ஃபைல் பண்ண அடுத்த நிமிஷம் அவன் அந்த பதவியை விட்டு விலகி இருக்கணும். அடுத்த நிமிஷம் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா, ஒரு மனசாட்சி உள்ளவனா இருந்தா அடுத்த நிமிஷம். ரீசெண்டா லோக்சபால நடந்துன்னு பாத்தீங்க, ஸ்பீக்கருக்கு அகேன்ஸ்ட் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அவர் பதவியிலிருந்து விலகிட்டாரு. டெம்பரரி அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் ஆகி அது டிஃபீட் ஆச்சு. இது அதே மாதிரி டிஸ்கஸ் ஆகி டிஃபீட் ஆச்சுன்னா திருப்பி வரட்டான். அதாவது ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது 2 விதமான இது இருக்கு. அது பார்த்துருக்கேன். முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று ஃபார்மல் அத்தாரிட்டி, ஃபார்மலா சட்ட பிரகாரம் எனக்கு அதிகாரம் இருக்கு. ஒன்று மாரல் அத்தாரிட்டி, தார்மீக ரீதியில் எனக்கு அத்தாரிட்டி இருக்கா. ஃபார்மல் ரீதியில இருக்கு, சட்ட ரீதியில இருக்கு. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் என்ன ரிமூவ் பண்ணல, அந்த பதவியில தான் இருக்கான். ஓகே.
ஆனா தார்மீக ரீதியில் அவனுக்கு அமர தகுதி, பதவி, அதிகாரம் Right. இல்லை. Right. ஒரு பெரிய இல்ல, நான் சொல்லி முடிச்சிடணும். ம். ஒரு பெரிய அதிகாரத்தை வகிக்கிறதுக்கு உலகத்துல எங்கேயுமே முக்கியமாக ஒரு ஜனநாயக நாட்டுல தார்மீக அதிகாரம் தான் முக்கியம். ம். ஃபார்மல் அதிகாரம் முக்கியம் இல்லை. ஃபார்மல் அதிகாரம் வரும் போகும். ஃபார்மல் அதிகாரத்தை வச்சு நீங்க மக்களுக்கு நம்பிக்கையே எடுக்க முடியாது. ம். மக்களுக்கு நம்பிக்கையும், மக்களுக்கு ட்ரஸ்டும், மக்களுக்கு இதுவும் கான்ஃபிடென்ஸும் தார்மீக அதிகாரத்துல தான் வருது. ம். அதாவது நீங்க பாருங்க, நான் அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்றது உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். நான் 3 எக்ஸாம்பிள் கொடுப்பேன் இந்தியாவை பொறுத்த மட்டும். மக்கள்கிட்ட கொடுப்பேனா எனக்கு பதில் கிடைக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். மக்கள் இது எல்லாருக்கும் தெரியணும். ம். நான் யாரை மதிக்கிறீங்க ஜாஸ்தி? ரெண்டு பேரல 2 பேரை நான் கம்பேரிசன் கொடுப்பேன். ம். ஓகே, அதாவது யாரை ஜாஸ்தி மதிக்கிறீங்க? மகாத்மா காந்தியா, ஜவஹர்லால் நேருயா? ம். 100% எனக்கு பதில் வரும் மகாத்மா காந்தி. 2 பேரும் ஒரே டைம்ல இருந்தவங்க இல்லையா? ம். அதுக்காக அடுத்த கேள்வி நான் கேட்பேன், யாரை ஜாஸ்தி மதிக்கிறீங்க? ஜெயபிரகாஷ் நாராயணியா, மொரார்ஜி தேசாயா? ம். 2 பேரும் ஒரே சமயத்தில் இருந்தவங்க. ஓகே, அதுக்கும் மோரார்லஸ் எல்லாம் 100% பதில் வரும் ஜெயபிரகாஷ் நாராயண். 3வது கேள்வி கேட்பேன், யாரை ஜாஸ்தி மதிக்கிறீங்க? இந்திரா காந்தியா, மதர் தெரசாவையா? அதுக்கும் பதில் எனக்கு எப்பவுமே வரும் மதர் தெரசாவை. காரணம் என்னங்கிறேன், இந்த 3 பேர்லயும் மகாத்மா காந்தியும் பதவி வகிக்கல, ஜெயபிரகாஷ் நாராயணன் பதவி வகிக்கல, மதர் தெரசாவும் பதவி வகிக்கல. ரைட். மற்ற 3 பேரும் பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க, மிகப்பெரிய பதவி வகித்தவங்க. ஆனால் மக்கள் மத்தியில மதிப்பு யாருக்கு? மக்கள் மத்தியில மதிப்பு யாருக்கு? மகாத்மா காந்தி. எஸ். ஜெயபிரகாஷ் நாராயண், மதர் தெரசா. இந்த 3 பேருக்கும் உங்களுக்கு ஃபார்மல் அத்தாரிட்டி இருந்தது. ம். ஆனா இந்த 3 பேருக்கும் மாரல் அத்தாரிட்டி இருந்தது. எஸ். அது மாதிரி அமெரிக்காவில் கூட இதே கேள்வி என்ன கேட்பேன், ஒரே ஒரு கேள்வி. ம். ஜான் கென்னடி ஆர் மார்ட்டின் லூதர்? ம். இன்வேரியபிளி ரெஸ்பெக்ட் வந்து அவருக்கு மற்றவங்களுக்கு தான் வரும். ஏன்னா அவர் தான் ஃபைட் பண்ணாரு பிளாக் ரைட்ஸ்க்காக. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பர்டிகுலர்லி மிகப்பெரிய பதவி வகிக்கிறவங்களுக்கு மாரல் அத்தாரிட்டி தான் முக்கியம். இன்னைக்கு என்ன பொறுத்த மட்டும் நரேந்திர மோடிக்கு மாரல் அத்தாரிட்டி இல்லை, ம். ஃபார்மல் அத்தாரிட்டி. அமித்ஷாவுக்கு மாரல் அத்தாரிட்டி இல்லை, ஃபார்மல் அத்தாரிட்டி இருக்கு. மாரல் அத்தாரிட்டி இல்லாம ஃபார்மல் அத்தாரிட்டி மாத்திரம் யூஸ் பண்ணி ஆட்சியை நடத்தினால் அது வந்து ஜனநாயக ஆட்சி அல்ல, அது மிகவும் அலங்கோலமான எதாட்சாதிகார ஆட்சி. அதைத்தான் இப்போ கணேஷ்குமார் வெறும் கண்டினியூ மாத்திரம் பண்ணல, அவன் பயங்கர அகங்காரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். வெஸ்ட் பெங்கால்ல சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, கமிஷனர் போலீஸ், எஸ்பி, டிசி எல்லாரையும் தூக்கி டிரான்ஸ்பர், சஸ்பென்ஷன் உட்கார்ந்து ஆர்டர் போட்டுட்டே இருக்கான். டெரர், he is spreading terror in வெஸ்ட் பெங்கால். பெங்கால். ஏன்னா அங்க இருந்தா இது இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சுது. இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்ணது மம்தா பானர்ஜி. ரைட். அந்த டெரரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணதான்னு சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலையில் ரிப்போர்ட் என்ன வந்ததுன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் ஏதோ ஒரு மீட்டிங் பெர்மிஷன் கொடுக்கலையா. ஏடிஎம்கே பிஜேபிக்கு டைம்ல குவிக்கா இம்மீடியட்டா பெர்மிஷன் கொடுக்கலையா. என்ன பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராசஸ் உண்டு இல்லையா. அதனால இந்த 2 பேரும், தலவாய் சுந்தரமும் ராதாகிருஷ்ணனும் கலெக்டரை பயங்காட்டிருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் எங்க கையில இருக்கு, ஒன்னு தூக்கி மாத்திடும், கலெக்டர் வந்து தூக்கி போட்டுருவோம். நீங்க நான் சொன்ன மாதிரி கேட்கணும், அல்லது உனக்கு கலெக்டர் பதவி இருக்காது அப்படின்ட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அது ஒரு லேடி கலெக்டரை இப்படி தட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது கணேஷ்குமார் பேரை வச்சு இவங்க மற்ற அதிகாரிகளை த்ரெட்டன் பண்றாங்க. இந்த மாதிரி அநியாயம் இப்போ நடந்துட்டா ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான
விஷயம் இது இங்க நடந்திருக்கு நடந்திருக்கு. நடந்திருக்கு Yeah. நீங்க செக் பண்ணுங்க. கன்னியாகுமரி ம். டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டேன். Right. ஏன்னா எனக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். Right. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற செய்திகள், இது போன்ற உண்மைகள் உங்களை சேரக்கூடாது என்று. அதற்காக ஒரு சில அமைப்புகள் மிக கடுமையாக வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். மூன்றாவது, பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஐயா, டிஎம்கே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். காரணம், வெஸ்ட் பெங்காலில் எந்த அளவில் மம்தா பானர்ஜி அவர்கள் களத்தில் இறங்கி போராடினார்களோ, எந்த அளவில் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தாரோ, அந்த அளவில் அந்த இம்பேக்ட் தமிழ்நாட்டில் பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே அரசாங்கம் தன்னுடைய வாக்காளர்களை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்த்தார்களே ஒழிய, ஒட்டுமொத்தமாக ஒரு டெமோக்ரஸியை பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்த்தார்களா? இஸ் டிஎம்கே is overconfident in 2026 this assembly election? ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு பார்ட், ம். ரெண்டாவது செல்ஃபிஷ் ம். செகண்ட் பார்ட். ம். ஏன்னா நாங்கள் சிவில் சொசைட்டியை த்ரூ சம் சோர்சஸ் நாங்கள் இதை கட்சியில் சொல்லத்தான் செய்தோம், சொல்லாமல் இல்லை. ம். ஒரு தடவை இல்லை, பல தடவைகள் சொன்னோம். ம். அங்கிருந்து வந்த பதில் என்னன்னா, நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பூத் லெவலில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ம். எங்கள் பூத் லெவல் ஆர்கனைசேஷன் தான் இந்தியாவிலேயே பெஸ்ட்டு. ம். அதனால யாரையும் எந்த ஓட்டரையும் வாக்காளரையும் நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை, எங்கள் வாக்காளர்களை பற்றி நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. ம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாத்திரம் இல்லை, செல்ஃபிஷ். ம். அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னா, எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் உங்கள் வாக்கு வங்கியை சேஃப்கார்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஜனநாயகத்தை சேஃப்கார்ட் பண்ணணும். ஓட்டர் லிஸ்ட்டுக்கு கண்ணியத்தையும் சேஃப்கார்ட் பண்ணாங்கிறது ரியலைஸ் பண்ணலை. ம். ம். ஒரு ஆளும் கட்சி இது பண்ணுறது மிகவும் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ரைட். அவங்க Right. ஆளுங்கட்சி என்ன பண்ணி அவங்க அந்த ஆளுங்கட்சியை புத்தியை கம்ப்ளீட்டா மாற்றி வச்சுட்டு ம். பூரா ஸ்டேட் கைண்ட் 70 லட்சம் ஓட்டு ம். எழுதியா இருக்கு. ம். ம். 70 லட்சம் ஓட்டு 70 லட்சம் ஓட்டு பூரா எலக்ட்ரேட்டுக்கு 12-13% வருதா, 13-16% வருது. ம். தட்ஸ் எ வெரி பிக் நம்பர். ம். That's actually very big சரியா? number. அதில் எக்ஸாமின் பண்ணாங்களா, இந்த டெலிஷன் எல்லாம் சரியான டெலிஷன் தானா, ம். ம். ஜெனுவின் டெலிஷன் தானா, ம். யார் செலக்டிவ் டெலிஷன் நடந்துதான் நடக்கலையா, ம். மைனாரிட்டிஸ் அஃபெக்ட் ஆனாங்களா ஆகலையா, ம். இது எக்ஸாமின் பண்ணாங்களா? ம். இது ஏன்னா இது முந்தைய நடந்தது. அதாவது 2019 எலெக்ஷனில் நான் அப்போ நாகர்கோவிலில் தான் இருந்தேன். அப்போ இந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி லாஸ்ட் மினிட்ல அந்த 6 கான்ஸ்டிடியூன்சிலையும் சடனாக 40,000-45,000 ஓட்டு காணாம போயிட்டு. ம். ம். அப்புறம் அதை கோஸ்டல் ஏரியாவில் எல்லாமே கிறிஸ்டியன் ஓட்ஸ், கேத்தலிக் ஓட்ஸ், எல்லாம் காங்கிரஸ் போகக்கூடிய ஓட்டு. அப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி குழப்பம் ஆரம்பிச்சோடனே நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பேசினேன். ம். அப்போ உள்ள கலெக்டர் ஆர்எஸ்எஸ் டைப்பு, மகாராஷ்டிராவில் உள்ளவன். அவருக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அதனால் உடனே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்கிட்ட பேசினேன், இப்படி நடந்தது. அவரும் நல்ல காம்பிடென்ட் ஆஃபீஸர் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அவர் உடனே என்கொயரி ஆர்டர் போட்டு எனக்கு டெலிஃபோன் பண்ணார் 4-5 நாளைக்கு அப்புறம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி 35,000 40,000 டெலீட் ஆகல, 10-12,000 ஓட்டு டெலீட் ஆச்சுது, அவரே கன்ஃபார்ம் பண்ணார். ம். ம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம். எலெக்ஷன் கமிஷன் என்கொயரியே பண்ணலை. ம். அப்புறம் எங்களுக்கு நான் என்ன கேள்விப்பட்டதுன்னா, கன்னியாகுமரியில் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்து அவங்களே சொன்னாங்க, டீட்டெயில் பண்ணுங்க, கோஸ்டல் ஓட்டை டெலீட் பண்ணுங்க, காம்படிஷன் டைட்டாக இருக்குது, ஒரு 30,000-40,000 ஓட்டு டீல் பண்ணாலும் ஜெயித்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சமயத்தில்
வசந்த் விஜய் விஜய் நம்ம வசந்த் அவர் ம். ஒரு 2 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார். ம். பேனல அதை பர்சியூ பண்ணலை. ம். டெலிஷன் நடந்தது, மைனாரிட்டி ஓட் டெலிஷன் நடந்தது, ம். கிறிஸ்டியன் ஓட் டெலிஷன் நடந்தது. ஸோ அதனால இப்போ கூட டெலிஷன் நடக்கிறதுக்கும் செலக்டிவ் டெலிஷன் நடக்கிறதுக்கும், ஆனால் டிஎம்கே பார்ட்டி என்ன ஆட்டிடியூட் எடுத்தாங்கன்னா, நாங்கள் எல்லாம் பூத் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கள் ஓட்டு வாக்காளர்களை யாரும் அஃபெக்ட் பண்ண முடியாது, நாங்கள் அதை சேஃப் கார்ட் பண்ணிக்கிடுறோம், இதான் வேலை ஆளுங்கட்சிக்கு, இதான் வேலை ம். ஆளுங்கட்சி. அதனால நான் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்காங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல் நிலையை பற்றி எனக்கு அவ்வளவா நான் அனலைஸ் பண்ணலை. ஆனால் இருக்கிற கோயலிஷன்ஸை பார்க்கும்போது இவங்க தான் திருப்பி வருவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா அப்போசிஷன் கோயலிஷன் இஸ் கம்ப்ளீட் ஷாம்பிள்ஸ். ம். அது ஒரு கோயலிஷன் மாதிரி எனக்கு தெரியல. ம். அது பதவிக்கு வந்தா கூட 10 நாள் 1 மாசம் நிலைக்குமான்னு கூட தெரியல. ரைட். Too much of contradictions Hmm. in this BJP ADMK camp. Hmm. Whereas இவங்க வந்து கன்சாலிடேட்டடா ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு கோஹெசிவ் குரூப்பா இருக்காங்க. ம். இடையில காங்கிரஸ் கொஞ்சம் பிரச்சனை பண்ணா கூட பை அண்ட் லார்ஜ் கோஹெசிவ் குரூப். ம். தமிழ்நாடு எலக்ட்ரேட்டுக்கு ஒரு கேரக்டர் எனக்கு தெரியும். தே லைக் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி, எஸ். தமிழ்நாடு எப்பவுமே ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். அவங்க எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. ம். இந்த விஜய் அண்ட் கம்பெனியை வளர்கிட்டு தெரியுறாங்களே, படிக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ம். மக்கள் பண்ண மாட்டாங்க. ம். 90% ஆஃப் த பீப்புள் வில் நாட் டூ எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ அதனால இந்த எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் ஏன்னா வி ஆர் நாட் ஹாப்பி வித் த டிஎம்கே கவர்மெண்ட்ஸ் அப்ரோச். ம். எக்ஸாக்ட்லி. ஈவன் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் எஸ்ஐஆர். அது ஒரு தனியாகவே ஒரு செக்மெண்ட்டை நம்ம பேசக்கூடிய கட்டாயம் இருக்குது. அது ஒரு அடுத்த செக்மெண்ட்டில் பேசலாம். ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க பார்க்குறேன். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் மெர்க்கல் என்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இதே மெர்க்கல் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆந்திராவில் நடந்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது, ஹரியானாவில் நடந்திருக்கிறது. போட்சோரியை பற்றி நான் பேசினேன். எந்த அளவில் 2024ஆம் ஆண்டு ஆந்திராவில் நடந்த தேர்தலும் போது நீங்க பார்த்தீர்கள்னா ஈவினிங் 5 மணி வரை 68.4% வாக்காளர்கள் வாக்களித்ததாக ஒரு செய்தி வெளிவந்தது. பரக்கலா பிரபாகர் அவர்கள் த வயருக்கு எழுதிய ஒரு மிக ஆழமான டீட்டெயில்டான ஆதாரப்பூர்வமான ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்கை நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதிடுறேன். ப்ளீஸ் கோ அண்ட் ரீட். எந்த அளவில் அந்த ஆதாரங்கள் இருக்கிறதுன்னு நாங்கள் அதற்கான ஒரு வீடியோவை நாங்கள் வெளிவிட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் நான் போட்டுருவேன். இந்த மிரக்கல் மேஜிக்கை நீங்கள் பார்த்தீர்களா, ஈவினிங் 5 மணிக்கு 68.4%. ஆனால் 2 மணி வரை 11:45 வரை வாக்குப்பதிவு நடந்ததாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்காளர்கள் 3500 பூத்களில் போய் வாக்களித்ததாக 81.86%. இதை கூட்டி கழிச்சு பார்த்தீர்கள்னா 1 மணி நேரத்திற்கு 491 நபர்கள் ஒவ்வொரு பூத்திலும் போய் ஓட்டு போட்டதாக இருக்கிறது. அதிலும் நீங்க பார்த்தீர்கள்னா ஆந்திராவில் அசம்பிளி எலெக்ஷனும் நடந்தது, லோக்சபா எலெக்ஷனும் நடந்தது. அப்போ ஒரு நபர் உள்ள போகும்போது 2 பூத்துல போய் ஓட்டு பதிவெடுத்தாக இருந்தது. அப்போ ஒரு நபர் உள்ள போய் ஓட்டு இந்த மிஷின்ல ஓட்டு போட்டு அந்த மிஷின்ல ஓட்டு போட்டு வெளியில வர்றதுக்கு எப்படியோ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு பிடிக்கும். அப்போ 1 மணி நேரத்திற்கு 30ல இருந்து 35 பேரை தாண்டி யாராலையுமே ஓட்டு போட முடியாது. இந்த இடத்துல 491 நபர்கள். அப்போ 1 நிமிடத்தில் கிட்டத்தட்ட 5 நபர்கள் ஓட்டு போட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஸோ இதே போன்ற ஒரு விஷயம் வெஸ்ட் பெங்காலில் நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்காது. இது எப்படி உறுதி செய்ய முடியும்? ஏன்னா ஆந்திராவில் இது நடந்திருக்காது. ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதுதான் வெப்பனைசேஷன் ஆஃப் தி இந்தியாஸ் எலக்ட்ரல் சிஸ்டம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ரிப்போர்ட் வந்து பார்க்கலா பிரபாகர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு ஆர்டிக்கல் வந்து பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட் பப்ளிஷ்ட் பை வோட் ஃபார் டெமோக்ரஸி. வோட் ஃபார் டெமோக்ரஸி ஒரு குரூப் இருக்கு, பாம்பே பேஸ்ட் குரூப். அதில் நாங்கள் தான் ஆக்டிவ் பீப்புள். we are all quite closely involved. டீப் அனாலிசிஸ் பண்ணி
ஸ்டடி பண்ணி எங்க இதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க ஆர்டிக்கல பாத்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கொடுத்த Yes. நம்பரை வச்சே தான் அனாலிசிஸ் பண்றோம். நாங்க ஒரு புது அனாலிசிஸ் நம்பர் கொண்டு வரதே கிடையாது. அதனால நீ அந்த 2024 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்தோம். ஓவரால் ஜெனரல் அது என்ன சொல்லியிருந்தோம்னா 79 கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பூரியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஓட்ஸ். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஸ்பூரியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஓட்ஸ். கள்ள ஓட்டு டம்ப் பண்றது, தமிழ்ல சொன்னா கள்ள ஓட்டு டம்ப் பண்றது. அதாவது 5 மணி 6 மணிக்கு அப்புறம் ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நாங்க அனலைஸ் பண்ணி, ஆனா டீட்டெயில நம்ம போகல, இந்தியா முழுதும் இருந்தனால. ஆனா அதுக்கப்புறம் நாங்க சில ஸ்டேட்ஸுக்கு டீட்டெயிலா போனோம். ஹரியானாவுக்கு டீட்டெயிலா போனோம், மகாராஷ்டிராவுக்கு டீட்டெயிலா போனோம், அப்புறம் ஆந்திர பிரதேஷ் டீட்டெயிலா போனோம். ஆந்திர பிரதேஷ்க்கு ரிப்போர்ட்டை பற்றி தான் பிரகலாப் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஓகே, அதுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். பேக்ரவுண்ட் நீங்க சொல்றீங்க, ரைட். இது கம்ப்ளீட் ஃபேக்சுவல். இதுல என்ன மோடஸ் ஆப்பரண்டி, என்ன மோடஸ் ஆப்பரண்டி, அந்த மிராக்கிள் எப்படி என்ன ஆக்குறது, இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் இவிஎம் அந்த விவிபேட் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா தொலைச்சிட்டாங்க. அதாவது கிராஸ் வெரிஃபிகேஷன் இருந்தா இவிஎம் ஓட்டும் விவிபேட்டோ ஓட்டும் கிராஸ் வெரிஃபை பண்ணா இது நடக்காது. என்ன இவிஎம்ல என்ன ஓட்டு இருந்ததோ அது மஸ்ட் பி கன்ஃபர்ம்டு பை தி பேப்பர் ஸ்லிப், இல்லையா? செகண்ட், இட் இஸ் an impossible number இல்லையா சார்? 491 நபர்கள். ஏது நடந்துன்னு சொல்றேன். விவிபேட் சிஸ்டம் கவுண்டிங் இருந்ததுன்னா இது பண்ணிருக்க முடியாது. முதல்ல விவிபேட்டை கொண்டாங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும். 2009 2013 சுப்ரீம் கோர்ட் சொல்லி விவிபேட் கொண்டு வந்து ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதை எலெக்ஷன் கமிஷன் கொண்டுட்டாங்க. ஒரு சின்ன 2% சாம்பிள் தான் கரெக்ட் பண்ணுவாங்களா, அதோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இதனால இப்போ என்ன ஆடிட் கிடையாது, வெரிஃபிகேஷன் கிடையாது. ஓட்டர் வெரிஃபைபிள் ஆடிட் ட்ரையல், வெரிஃபிகேஷன் இல்ல, ஆடிட்டும் இல்ல. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. வெரிஃபிகேஷன் இல்ல. இப்போ எஸ்ஐஆர்ல இந்த பிரச்சனை ஏன் வருது? ஆடிட்டும் வெரிஃபிகேஷன் இல்ல, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட் அண்ட் வெரிஃபிகேஷன் இல்ல. அதாவது கான்ஸ்டிடியூஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஜனநாயகத்தை நடத்துறதுக்காக, வழி நடத்துறதுக்காக, இந்த பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ் வழி நடத்துறதுக்காக கான்ஸ்டிடியூஷன்லயே கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆடிட் எவ்வளவு முக்கியத்துவங்கிறதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டிங் சிஸ்டத்தையே தொலைச்சு கட்டிட்டாங்க. ஸோ இப்போ எஸ்ஐஆர்ல ஆடிட்டும் கிடையாது, வெரிஃபைடும் கிடையாது, நோ இண்டிபெண்டன்ட். அதே மாதிரி இவிஎம் விவிபேட்லயே நோ ஆடிட், நோ வெரிஃபிகேஷன், நோ இண்டிபெண்டன்ட் ஆடிட். சுப்ரீம் கோர்ட்ல நீங்க போனீங்கன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் தேவ வாக்குன்னு நம்புறாங்களே தவிர இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அந்த மாதிரி முதல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க 6 மணிக்கு அப்புறம் என்ன வேண்டாலும் பண்ணலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியணும், உங்களுக்கு பின்னாடி தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மிராக்கிள் ஸ்டார்ட்ஸ். என்ன பண்றாங்க? there is a protocol, there is a clear protocol. protocol என்னன்னா, எலெக்ஷன் போலிங் ஸ்டார்ட்ஸ் at 7 o'clock in the morning, 6 o'clock, whatever. every 2 hours ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ரோக்ரஸ் அந்த இது இவிஎம்ல பார்த்து அந்த இதுல வந்துட்டு இருக்கு இல்லையா, ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, கம்பைல் பண்ணிட்டே இருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிஇஓ எலெக்ஷன் கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து டென்டேட்டிவ் வந்து 7 PM ஆஸ் பர் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ் லிஸ்ட் ஓட்டர் பர்சன்டேஜ், ஆக்சுவலி இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ் சொல்லணும், ஓட்டர் பர்சன்டேஜ் இல்லை, இத்தனை ஓட்டு போலா இருக்கு அப்படின்ட்டு, இத்தனை ஓட்ஸ் போலா இருக்குன்னு சொல்லணும். 7 மணிக்கு
1,10,000 ஓட்டு போல இருக்கு டென்டேட்டிவ். ம். 7 மணிக்குள்ளது டென்டேட்டிவ். ஏன்னா அதுக்குள்ள ஃபுல் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்திருக்காது. ம். ஓகே, செகண்ட் ரிப்போர்ட் வரணும் ஆஸ் பர் ப்ரோட்டோகால் 11 PM. ம். அது வந்து லிட்டில் மோர் அக்யூரேட். ம். ஸ்டில் டென்டேட்டிவ். என்ன ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் எக்ஸப்ட் சம் கான்ஸ்டிடுவன்சி, ஹில் கான்ஸ்டிடுவன்சி, மவுண்டன் கான்ஸ்டிடுவன்சி. ஸோ 11 o'clock PM வர்றது வந்து யூ கேன் சே ஆல்மோஸ்ட் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட். தேர் குட் பி மைனர் வேரியேஷன். அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அடுத்த நாள் தான் கிராஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுவும் 0.5%, 0.1% மேல அடுத்த நாள் ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அப்சர்வர்ஸும் உட்கார்ந்து பண்ணி அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் as soon as they complete their exercise they will give the final number. So the maximum permissible variation is 0.5 to 1%. Yes. Maximum 0.5 to 1%. இதுதான் இதுவரை நடந்துகிட்டு இருந்தது. 2024 வரை இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மேஜிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் வீக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அவங்களுக்கு சிவில் சொசைட்டி இன்டராக்ஷனே கிடையாது, எல்லாம் தனித்தனியா உட்காந்து கதாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தே வேர் ஆல் காம்ப்ரமைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை காங்கிரஸ் எம்பிஸ் வந்து எம்எல்ஏஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. தேர் ஆல் காம்ப்ரமைஸ், தேர் பர்ச்சேசபிள் கமாடிட்டிஸ். ரைட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் தம் பிகம் பர்ச்சேசபிள் கமாடிட்டி. அவனுக்கு யார் ஜெயித்தாலும் அவனுக்கு காஃபர்ஸ் மஸ்ட் பி ஃபில்ட். அதனால அதை அட்வான்டேஜஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, இஷ்டத்துக்கு பம்பிங் பண்றாங்க. முதல்ல அனலைஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு ஜெயிக்கணும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த பம்பிங். So this miracle explained in the article is the pumping of votes after 6 PM, gradually depending upon their convenience analysis pumping பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக let me come to the இதை ஜஸ்டிஃபை இல்ல இது முக்கியமான கருத்து. இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த நரேட்டிவ், ஆஹா புல்வாமா நடந்து போச்சு, இது பல்வாமாக்கு மக்கள் ஓட்டு போடல, ஓட் போடுறதாக மேனுஃபேக்சர் பண்றதுக்காக. பல்வா பீப்புள் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பை பண்ணுவாமா, எல்லாம் பக்வாஸ், எல்லாம் தே நோ த ரியாலிட்டி. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆனால் நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு அதனால மோடிக்கு பாப்புலாரிட்டி ரொம்ப பெருசா வந்துருச்சு. பாப்புலாரிட்டி மண்ணாகிட்டே தான். சச் அன் அட்டர் ஃபெயிலியர். ஆனால் ஓட்டு மாத்திரம் வந்துடும், பப்ளிசிட்டி பண்றாங்க. ஸோ திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் in parliament election 2024. 19ல நடக்கலன்னு சொல்லல, நடந்திருக்கும். நான் டீட்டெயிலாக போக விரும்பல. 2024 நடந்தது. அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல நடந்தது. ஆந்திராவில் தேர் appears to have been a trading deal. ஒரிசாவிலேயே நடந்தது. சேம் திங் ஹேப்பன் இன் ஒரிசா ஆல்சோ. ஒரிசாவில் நாங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல, ஆந்திரா தான் ஸ்டடி பண்ணி பர்கலா பிரபாகருக்கு ஆர்டிகல் வந்தது. ஸோ டு அதர் கொஸ்டின், இது வெஸ்ட் பெங்கால் நடக்க முடியுமா, தமிழ்நாடு நடக்க முடியுமா? கண்டிப்பா நடக்கலாம். திஸ் கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். பிகாஸ் அதுல என்ன பண்றாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒண்ணு பண்றான், தி நார்மல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு அத்தாரிட்டியை கம்ப்ளீட்டா இவங்க வாட்டர் டவுன் பண்ணிட்டாங்க. அவன் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்சர்வர்ஸ், ஸ்பெஷல் அப்சர்வர்ஸ், எலெக்ஷன் அப்சர்வர்ஸ், மினி அப்சர்வர்ஸ், அவங்க ஆளுகளை பிஜேபி ரூல் ஸ்டேட் கொண்டு வந்து டம்ப் பண்றாங்க. அவங்க ஃபேவரட் ஆபீசர்ஸ், பிஜேபி மேண்டட் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு டம்ப் பண்ணி இப்போ பெங்கால்ல எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் இஸ் காட் டென்ஸ் ஆஃப் அப்சர்வர்ஸ். தே ஓவர்ரூல் தி ரிட்டர்னிங் ஆபீசர். So a complete foul atmosphere has been created, which facilitates total secrecy, lack of openness, and then that leads to
ஸ்பூரியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஓட்ஸ். தட் மீன்ஸ் கள்ள ஓட்டு டப் பண்ணும். ஸோ இதான் நடந்தா மிரக்கல். இது நடந்திருக்கு, மற்ற ஸ்டேட் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் கேன் நாட் பி ரூல்ட் அவுட். ஸோ ஐயா ரொம்பவே தெளிவாக அந்த விளக்கத்தை எடுத்து வைத்திருக்காங்க. சுருக்கமாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மாலை ஒரு 5 மணிக்கு ஒரு நம்பர் வருது 68%. ஐயா சொன்னபடி 7 மணிக்கு, அதுக்கப்புறம் 11 மணிக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த கிட்டத்தட்ட 11 மணி 45 நிமிடத்திலிருந்து 2 மணி வரை, இரவு 2 மணி வரை 17 லட்சம் வாக்காளர்கள் வரிசையில் நின்றதாக 3500 பூத்களில் அந்த போலிங் நடந்ததாக தேர்தல் ஆணையமே வெளிவந்து அந்த தகவலை கொடுக்கிறது. 17 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்து சாரி, ஒன் பாயிண்ட், ரெண்டு முக்கியமான பாயிண்ட். Right. இதை கன்சீல் பண்றதுக்காக, இதை ஒளிச்சு வைக்கிறதுக்காக ஒன்னு வந்து அந்த வீடியோகிராஃபி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீடியோகிராஃபி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, ஆந்திர பிரதேசில் சிஇஓ அவர் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, 15 நாளைக்குள்ள அந்த விவிபேட்டையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மூணாவது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிஇஓ, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆந்திர பிரதேஷ்க்கு வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கவெட்டட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி எக்ஸைஸ் அண்ட் மைன்ஸ், கோல்டு மைன். He was rewarded because he helped in vote choring. Yeah, so I just wanted to add this. Yes. ஸோ ஐயா சொன்னபடி இரவு நேரத்தில் 3500 பூத்துகளில் 17 லட்சம் நபர்கள் ரோட்ல அங்கே வரிசையில் நின்றார்கள்னா எந்த அளவில் அது கவனத்தில் வந்திருக்க வேண்டும், எந்த அளவில் வீடியோகிராஃபி நடந்திருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? எதுவுமே தேர்தல் ஆணையம் அதை காட்ட மறுக்கிறது. No CCTV footage, no details about who came and voted at 2 o'clock in the night. 68% வாக்கு பதிவானது 5 மணிக்கு. 2 மணிக்கு இங்கே வெளிவிடக்கூடிய செய்தியை பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 82-83% வாக்கு பதிவானதாக கூறுகிறீர்கள், which is 17 lakhs. ஒரு நபர் உள்ள போய் ஓட்டு போட்டுட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் பிடிக்கும். பட் இந்த இடத்துல ஒவ்வொரு பூத்திலும் 491 நபர்கள் ஓட்டு போட்டதாக அந்த செய்தி வருது. இவ்வளவு பெரிய இவங்க கால்குலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா 6 செகண்டுக்குள்ள ஒரு ஓட்டு. எஸ், 6 seconds per vote as per there. 6 செகண்ட்ல எப்படி ஒரு நபரால ஓட்டு போட்டுட்டு வெளியில வர முடியும்னு எனக்கு தெரியவில்லை. ரெண்டாவது, இந்த அலிகேஷன் வெளிவந்ததுக்கு பின்பு கூட எந்த எதிர்கட்சியுமே இந்த செய்தியை தைரியமாக மீடியா எடுத்து வைக்கவில்லை. I think this article came on February 16th, if I'm not wrong. இதை விட ஒரு பெரிய நியூஸ் உண்டா? ஆனா மீடியா is 100% no discussion. Media is completely quiet. இப்ப எஸ்ஐஆரை பொறுத்தவரையில இப்ப நீங்க சொன்னபடி if DMK is over confident ஒரு கேள்வி கேட்டேன். தமிழ்நாட்டுல தான் இந்தியாவிலே அதிகமான vote deletion நடந்திருக்கிறது. 15% and plus தமிழ்நாட்டை பொறுத்தவரை 70 லட்சம் இல்ல, அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்டதாக சொல்லி 70 லட்சம் கொண்டுட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் மோர் தென் 15%. இப்ப புதிதாக சேர்க்கப்பட்ட நபர்கள் யார்? அந்த நபர்கள் வட இந்தியர்களை சேர்த்தீர்களா, இல்ல புதிதாக 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களை சேர்த்தீர்களா? அந்த டீட்டெயில்ஸையும் இதுவரை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. டிலீட் செய்த நபர்கள் இறந்துட்டாக, இடம் மாறி போயிட்டாக, அட்ரஸ்க்கு போனோம், தெரிய அங்க வீட்டுல இல்லை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை மட்டும் தான் கொடுக்கிறார்களே ஒழிய டீட்டெயில்டான ரிப்போர்ட் இதுவரை தேர்தல் ஆணையம் கொண்டு வரவில்லை. மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா 2 மாதத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் 2 மாதத்துல எப்படி நீங்க இவ்வளவு பெரிய நம்பரை ஸ்கேன் செய்து இவ்வளவு பெரிய டெலிஷனை நடத்தினீர்கள்? இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் வெளியில வந்ததுக்கு பின்பு கூட எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், 3/4 கோடி மக்கள் டிலீட் செய்யப்பட்டதற்கு பின்பு கூட எதற்காக ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்ல சின்ன சின்ன மாநில கட்சிகளாக இருக்கட்டும் யாருமே தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கவில்லை என்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். அதான் நான் சொன்னல, நீங்க நான் முதல்ல ஆரம்பிச்சோம்ல, இவங்க வந்து செல்ஃபிஷ். அதாவது எங்க ஓட்டு எங்க வாக்காளர்களும் சேஃபா இருக்கிறாங்க. பட் இந்த மிரக்கிள் ஃபார்முலா வந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த அதாவது இல்ல இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா
அவங்க ஓட்டுன்னா யாருக்கு ஓட்டு? இதுல வந்து இது வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி இல்லை, இது வந்து கோயலிஷன். ஒரு 20 கட்சி சேர்ந்து தான் இவங்க வந்து 40-42% போலிங் கொண்டு வந்து வின் பண்ணுவாங்க. அப்படித்தானே? நார்மல் ஸ்டாண்டர்ட். இவங்க ஓட் பேங்க் 20-22% தான். திமுகவுக்கு ஓட் பேங்க் வந்து 25% மேல எப்பவும் போறதில்லை. மற்ற எல்லாமே சேர்ந்து ஒரு 40-45% வரும்போது இவங்க வந்து மெஜாரிட்டி வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்ற ஓட்டு வங்கிகள் என்னாச்சு? ஆளுங்கட்சி, சென்ட்ரல் இருக்கிற ஆளுங்கட்சி எப்படியாவது தமிழ்நாடு கேப்சர் பண்ணணும், பெங்காலை கேப்சர் பண்ணணும், எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகணும். பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு. நரேட்டிவ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க. Now the final narrative is in all probability there is speculation कि விஜய்க்கு அந்த புது கூட்டணியை அவங்களும் அந்த கூட்டணி சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு கூட்டணி. அந்த நரேட்டிவ் நடந்துன்னா 100% மேனிபுலேஷன் நடக்கும். கரெக்ட். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆஹா மக்கள் திரளாக எங்கிட்ட வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து ராத்திரி 2 மணி இல்லை காலையில 3 மணி வரை கீழே நின்று ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து இவிஎம்ல பிரச்சனை என்னன்னா, வெப்பனைசேஷன் ஆஃப் தி எலெக்ஷன் சிஸ்டம் ஹஸ் டேக்கன் பிளேஸ். நாங்க ஏன் பேப்பர் பேலட்டுக்கு போகணும்னு கேட்குறோம்னா, பேப்பர் பேலட் டைம்லையும் அதுக்கப்புறம் டிரான்சிஷன்லையும் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஆரம்ப காலத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது எப்படி ஓட்டு சேரிச்சாங்க கேண்டிடேட்ஸ் வந்து மக்கள்கிட்ட போய் அவங்க கொள்கைகளை, அவங்க ஸ்கீம்ஸை, அவங்க அஜெண்டாவை மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு சேகரிச்சாங்க. They obtained votes. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி அப்ளைன் பண்றது கஷ்டமா இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 10% 15% வாங்கிடலாம். என்ன ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு ஒரு 2% அட்வான்டேஜ் இருந்தா கூட போதும், ஜெயித்துடலாம். ஜெயித்த உடனே நீங்க தானே ஜெயித்தது, அவ்வளவுதானே. நீங்க எம்எல்ஏ ஆச்சு, எம்பி ஆச்சு, மினிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வேர் வெரி. ஸோ அவங்க வந்து எல்லா ஓட்டையும் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஒரு போர்ஷன் ஆஃப் த ஓட் 5%, 10% கொஞ்சம் ரூபாய் கொடுத்து, பணத்தை கொடுத்து, கோல்டை கொடுத்து, இதை கொடுத்து வாங்கினாங்க. செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்டைனிங் ஓட்ஸ், செகண்ட் ஸ்டேஜ் ஓட்டு வாங்குதல், பணம் கொடுத்து. தேர்ட் ஸ்டேஜ்ல திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீலிங் ஆஃப் த மேண்டேட். ஏன் பணம் கொடுக்கணும் தேவையில்லாம? எது பணம் கொடுக்க முடியலையோ அது திருடு. பணம் கொடுத்து எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ பணம் கொடு, அல்ல திருடு. வாக்கு மாத்திரம் திருடல, எம்எல்ஏயும் திருடு. எம்எல்ஏ திருடு, பதவிக்கு வரணும், அவ்வளவுதானே. இந்தியா டெமோக்ரஸி கான் த்ரூ இட் பிகம் எ ஜோக். பதவிக்கு வரணும், இது எம்எல்ஏயும் திருடு. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஸ்டீலிங் ஆஃப் த மேண்டேட். அப்புறம் என்ன செய்யுங்க, ஸ்டீலிங், இது பர்ச்சேசிங் எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு, தெரிஞ்சு போகுது. சின்ன ஸ்கேல்ல தான் பண்ண வேண்டியிருக்கு, பெரிய ஸ்கேல்ல பண்ண முடியல. நம்ம பூரா இந்தியாவை கேப்சர் பண்ணணுமானா பெரிய ஸ்கேல்ல பண்ணணும். பாரு எத்தனை ஸ்டேட் கேப்சர் பண்ணிட்டாங்க சச் a short period. இவங்க மேண்டேட் இருக்குன்னு இவங்களுக்கு மேண்டேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். மண்ணாங்கட்டி இருக்கு. ஐநோ நார்த், நான் நார்த்ல சொல்ல பண்ணவே மண்ணாங்கட்டி 20% மேண்டேட் கூட கிடையாது. they don't have the mandate. ஆனா மேனுஃபேக்சர் பண்ணலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி எலெக்ஷனை மாத்துது. எவ்வளவு தேவைப்படும் அவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணும். ஸோ எவ்வளோ உங்களால் அப்டைன் பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க, முடியலைன்னா விடு. எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிக்கிடுங்க, முடியலைன்னா விடு. எவ்வளோ திருட முடியுமோ திருடுங்க, இல்லைன்னா முடியாதுன்னா இது. அப்புறம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது யார்? நீங்கள் யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கோ அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். மற்றவங்க திருட தான் முடியும். They can manufacturing of vote. யாருக்கு கண்ட்ரோல் இருக்கோ அவன் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்.
ஸோ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் கொண்டு வராமல் இருந்தால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. டீலிங் பண்ணலாம், பர்ச்சேசிங் பண்ணலாம், ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த லாஸ்ட் 7-8 years எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளீட்ல கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் பர்டிகுலர்லி இந்த மாதிரி கணேஷ்குமாரன் கம்பெனி ஆளுகள் இருக்கும்போது வில்லிங்லி இவெல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர். I was telling a friend of mine in the morning that Ganesh Kumar has become a production manager. I don't consider him as a chief election commissioner. He doesn't deserve to be a chief election commissioner. So இப்போ என்னன்னா, ஸோ அதனால அவங்க ஆந்திராவில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னா, ஒரிசாவில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமானா, மகாராஷ்டிரா ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமானா, ஹரியானாவில் மற்ற ஸ்டேட்ல பண்ண முடியுமா, ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது? ஏன் பண்ண முடியாதுன்னு? வெஸ்ட் பெங்கால்ல ஏன் பண்ண முடியாது? ஸோ எங்க தேவையோ அங்கே பண்ணுவாங்க. கேரளாவில் தே மே நாட் டூ இட். கேரளா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், பாவம் இருந்துட்டு போட்டோம். They are harmless. They are eyeing on Tamil Nadu and West Bengal. Tamil Nadu and West Bengal. Problem states. ஸோ அதனால இப்போ பாருங்களா, நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது கணேஷ்குமாருக்கு இம்பீச்மெண்ட் பற்றி பேசணும். அப்போ ஒரு நிமிஷம் அந்த பதவியில் இருக்க முடியுமான்னு. சி ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆல்சோ, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு தவறு பண்ணாங்கன்னா, மிஸ்கான்டக்ட், சீரியஸ் மிஸ்கான்டக்ட், சார்ஜ் ஷீட் ஆயிடுச்சுன்னா, இது சார்ஜ் ஷீட் தானே, அப்படி ஆகும்போது there are certain charges where after inquiry it will be liable for major punishment. Major punishment means dismissal. Okay. Now in this case charges are so serious that even as an IAS officer prove action and alaki is liable for dismissal. Yes. அப்படி இருக்கும்போது IAS rules are saying he should be placed under suspension. ஏன்னா அந்த சர்வீஸ்ல இருந்தாங்கன்னா he can interfere in the interview. But Narendra Modi had given him immunity, no? There is a law. You can't fire him. You cannot put an FIR on him. That is different. That is different. Impeachment is different. Now there is an impeachment, there is a charge sheet, which can lead to his eventual dismissal and removal. So he has no moral authority to stay in office. That's what I'm trying to say. Even IAS officers should have been suspended. He should have been suspended at least for 1 year. Till the inquiry is over. Now this fellow is sitting there in a constitutional position, charge sheeted by 65% of India, and issuing orders. See, this is atrocious. It's worse than, as he said, Banana Republic. Yes. So, அதனால என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இவங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்டா கம்ப்ளேசண்டா இருந்தா மிரக்கல் கேன் ஹேப்பன் இன் தமிழ்நாடு ஆல்சோ. ரொம்பவே ஆழமான கருத்துக்களை நீங்க பகிர்ந்தீர்கள் இல்லையா? இந்தியாவும் பனானா ரிப்பப்ளிக்கன் போன்று நடந்து வருகிறது. டிஎம்கேவுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி ஆந்திராவில் vote மேனுஃபேக்சரிங் நடந்தது என்று நீங்க கூறினீர்கள். அண்ட் கணேஷ்குமார் இஸ் பிகம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிற ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப அழகமாக எடுத்து வச்சிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த விதமான தேர்தல் முடிவுகள் வரப்போகிறது. ஆனால் நாட்டின் டெமோக்ரஸி நிச்சயமாக விலை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மக்களுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலையில் மாறிவிட்டது. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய உண்மை. அது எஸ்ஐஆர் வழியாக இருக்கட்டும், அல்ல EVM, VVPAT வெவ்வேறு வழியாக ஓட்டுகளை திருடக்கூடிய வேலை பார்த்தார்கள். ஆந்திராவுடைய எக்ஸாம்பிள், ஓட்டை மேனுஃபேக்சர் செய்தார்கள் என்கிற இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸான விஷயம். மக்கள் இதை புரிந்திருப்பார்கள் நம்புகிறேன். இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். ஏன்னா நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்களும் ஒவ்வொரு லைக்கும் இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை பல நபர்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய வேலை பார்க்கும். இதை நீங்க செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஐயா, உங்களுடைய நேரத்தை இந்த அளவில்
ஒதுக்கி எங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ரொம்பவே ஆழமாக, ரொம்பவே சாதாரணமான வார்த்தைகளில் புரிய வைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.